இந்த பெண் 74 வயதில் இருந்தும் 20 வயதுடைய ஒரு இன்றைய விளையாட்டு வீராங்கனைய போல சக்தியும், உற்சாகமும் எப்படி வைத்திருக்கிறார்? அவர் வேறுபாட என்ன செய்யல? எல்லா பரதநாட்டிய நடனக்காரர்களையும் நெனச்சு பாருங்க. டாக்டர் சோனல் மான்சிங்க நெனச்சு பாருங்க. எல்லாரையும் நெனச்சு பாருங்க. அவர்கள் 70களிலும், 80களிலும் கூட அரங்கில நடனம் ஆடுகிறார்கள். நீங்கள் இன்றைய காலத்து ஒரு விளையாட்டு வீராங்கனை தனது 40கள்ல கூட இத செய்ய முடியும்னு நெனைக்க முடியுமா? 70, 80 வயசெல்லாம் விடுங்க. 40 வயசுலயே என்ன நடக்குது? அவர்களுக்கு மாதவிடாய் காலத்துல சிரமம் இருக்கும். அவர்களுக்கு கடுமையான காயங்கள் ஏற்படும். பல பெண்கள் கர்ப்பம் தரித்தல், பிரசவம், குழந்தை பெற்றல் ஆகியவற்றில் கூட போராடுகிறார்கள். பாரம்பரியமாக பெண்களுக்கு உடல் ரீதியாக சிரமமான செயல்கள எப்படி சமாளிப்பது என்று கற்றுக் கொடுத்த விதத்துல முக்கியமான வேறுபாடு ஒன்றுதான். உங்கள் மாதவிடாய் காலத்துல நீங்க பயிற்சி செய்யக்கூடாது, பயிற்சி நடத்தக்கூடாது, அரங்கேற்றம் செய்யக்கூடாது. நீங்க ஓய்வெடுக்க வேண்டும். ஏனெனில், உங்கள் மாதவிடாய் காலத்தில் நீங்கள் அதிகமா பயிற்சி செய்தால், உங்கள் எலும்புகள் பலவீனமாக இருப்பதால் காயம் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். இந்த அடிப்படை விஷயம் பாரம்பரிய கலையிலும், நடனத்திலும் பெண்களின் செயல்திறன் நீண்ட நாட்கள் நீடிக்க காரணமா உள்ளது. இந்த அறிவு நவீன விளையாட்டுத் துறையில் உள்ள பெண்களுக்கு மிக அதிகமா உதவ முடியும். இந்த புத்தகத்துல விளையாட்டு மற்றும் விளையாட்டில் உள்ள பெண்கள் தங்கள் உடலை எப்படி சமாளிக்கலாம், உடலுடன் ஒத்துசேர்ந்து செயல்படலாம் என்பதற்கான முழு அதிகாரம் உள்ளது. அதிக உடற்பயிற்சியில ஈடுபடும் பெண்கள் அந்த பகுதியை படித்து, அதிலிருந்து எந்த பயன் பெற முடியும் என்று பார்க்க நான் பரிந்துரைக்கிறேன். இப்போது பித்த தோஷத்துக்கு வருவோம். அது என் சொந்த முக்கியமான பிரகிருதி.